யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய நாட்டு நிலவரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ற ஒரு தலைப்பு தான். எதற்காக இந்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் இப்போ நாட்டு நிலவரம் நல்லாவே இருக்குது. ஏன்னா சட்டப்பேரவைனா என்னன்னு தெரியுது, எந்தெந்த இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க, எந்தெந்த இடத்துல இந்த அதிகாரிகள் பிடிபடுறாங்க, எந்தெந்த இடத்துல போர்ஜன் நடக்குது, இந்த கரண்ட்டை கட் பண்ணுறது, பிடுங்கிறது, பீஸ்கறி திருடுறது, இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், அதாவது புதிய ஆட்சியை கவிழ்க்கணும்ன்ற எண்ணத்தில் வந்து குதிரைப்பேரம் என்ற எம்எல்ஏக்களோட பேரம் பேசுறது, இதெல்லாம் ஒரு நாட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் நிறைஞ்ச இந்த நாட்டை அந்த ஊழல் பெருச்சாலைகள் திரும்ப ஆளணும்னு நினைக்கிறது பாருங்கள். அதுதான் பெரிய இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய கொடூரம். ஏன்னா தமிழ்நாட்டை கேட்க யாருமே ஆள் இல்லை. ஒரு அனாதை மாதிரி தமிழ்நாடு. தமிழ் என்பது ஒரு தனித்த ஒரு நாடு. அதால என்ன காரணம் தெரியல, நடுவில் குட்டி பிரேக் ஆயிடுச்சு. அதாவது நாட்டில் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ அட்டுழிகள், அதாவது அந்த ஆதி காலத்தில் வந்து ராஜாங்க காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து போர் செஞ்சு நாட்டை பிடிப்பாங்க. நாட்டை பிடிக்கணும் இல்லை, அவங்களால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இல்லை எதனாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த மாதிரி வேணும்னே வந்து போய் நாட்டை அபகரிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அவர்களால் இவங்களுக்கு எதனா ஒரு தொந்தரவு கிடைச்சா மட்டும்தான் அதை எதிர்த்து போரிட்டு அதில் மக்கள்கள் இறக்கிறது, அதுக்கப்புறம் நாடை வந்து ஜெயிச்சு பிடிக்கிறது, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற என்னென்னா, அந்த ஆட்சி தொடர் ஆட்சியாகவே நான் நடத்தணும், தொடர் ஆட்சியாகவே நம்ம பிடிச்சிக்கணும், நம்மளை வந்து ஊழல் பெருச்சாலி, நம்மளை வந்து யாருமே வந்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம எந்த ஒரு கேஸ்லேயும் வந்து மாட்டக்கூடாது, நம்ம வந்து காலம் ஃபுல்லாகவே வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை போதையை வந்து கொடுத்து அடிமையாக வச்சுருக்கணும். அடுத்தது வந்து பெண்களை வந்து ரஃப்யூஸாக வச்சுக்கணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாமல் அவங்களே வந்து அடிமைத்தனமாக வச்சுக்கணும். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, எதிர்த்து பேசக்கூடாது, அப்படி அவங்களுக்கு அடக்குமுறை. அதேமாரி காலகாலத்தில் அந்த பெண்களை அடக்குமுறை, அதாவது பெண்கள் சுதந்திரம் சொல்லிட்டு பெண்களை வந்து அடக்கி, அதாவது கணவன் பிடிக்கிறனா மனைவியை கொள்வது, இல்லை மனைவி துன்பப்படுத்துதல், அவங்க ஒரு ஆளை வச்சு புருஷனை காலி பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10-15 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த அமக்களம் பயங்கரமான நாட்டில் நடக்குது. எப்பவுமே கணவன் வந்து அடிப்பான் உதைப்பான் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கணவன் கொல்றதும் மனைவி கொல்றதும் ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாயிடுச்சு. அடுத்தது வந்து பிள்ளைகளும் சரி, அடங்காத பிள்ளைகளாக இருக்கிறது, குடிகார பிள்ளைகளாக இருக்கிறது, பெண்களும் சரி, அதுங்களும் எங்கேயாவது ஏமாந்து போகிறது, இல்லை யாராவது வஞ்சிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விதமான கேஸ்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது மக்கள் கண்ணீரும் கதறலுமாக வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கிற இந்த ஒரு பல காலமாக, அதுக்கு ஒரு விடிவு காலமாக ஒரு ஒரு புதிய ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா அதை பொறுக்க முடியாமல் மக்களை எந்தெந்த சைடில் கொள்ளணும் நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆவேக்கா தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வணிக வளங்களை எரிச்சிருக்காங்க. எல்லாமே தீ வச்சு எரிக்கிறது தான். நீங்கள் வந்து நியூஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியும். நிறைய சோளிங்கர் ஐடி கம்பெனி முதல்ல ஆரம்பிச்சிது, அப்படியே லைனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இவ்வளோ எல்லாமே எரிக்கிறது தான், எல்லாமே எரியிற வேலை தான். அப்போ இதில் ஏதோ ஒரு சதி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே புரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளை ஃபுல்லாகவே வந்து எல்லாமே எரிச்சிட்டோம்னா அதில் நஷ்டம் அடையும். அந்த தொழிற்சாலையில் வர்ற வரி இல்லை வருமானம் வர்றது எல்லாமே கெடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும். தமிழ்நாட்டை நம்ம கையில் அதாவது கையை பிடிக்கணும். தமிழ்நாட்டை வந்து கையில் வந்து பிடிச்சிருக்கணும். அது வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த போதையிலே அந்த உலகத்தை நம்ம வச்சுருக்கணும். நம்ம வந்து அண்டை மாநிலத்துலேருந்து நம்ம வந்து இங்கே பிழைக்க வந்திருக்கோம். நம்மளோட இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போஜரான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே சரி அண்டை மாநிலத்துலேருந்து வந்தவங்க வந்து நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா கூட, இதே நாட்டிலே பிறந்த இன்னொரு கட்சிக்காரன் என்னன்னு சொல்கிறது, அவன் அதுக்கு நம்ம நாட்டு பெண்களே வந்து மாமா வேலை பார்த்து அந்த பெண்களுக்கு பொள்ளாச்சி சம்பவம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொடூரமான ஒரு விஷயம். இன்னும் கள்ளக்குறிச்சியில் கூட ஒரு காலேஜில் ஒரு 3 பெண்களுக்கு அநீதி நடந்து 3 பெண்களுமே வந்து கையை கட்டி கிணத்துல குதிச்சிருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மூடி, அதாவது கட்சி சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த
அது வந்து மூடி மறைக்கப்படுற ஒரு விஷயமாயிடுது. அதேமாதிரி சுதந்திரமிழமை ஒரு யாராவது அந்த போலீஸ்காரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடித்து கொன்னா கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை. அப்படி எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறான். நம்ம நாட்டில் ஒருத்தன் வாய் சவடால் மட்டும் வாயே பேசியே ஒருத்தன் சாவறான். அவன் இருக்கான், அவன் வந்து பேசுகிறான், இப்படி பேசுவான், ஐயோ ஆச்சா அப்படி ஆச்சா இப்படி ஆச்சான்னு பேசுகிறான். நல்லா பொதுவாக நமக்கு பார்க்குற மக்களுக்கு ஐயோ இவராச்சும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசிட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படி நைஸாக அவன் வந்து முடி மறிக்க அவன் போயிடுறான். இது நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அவன் நல்லா பேசுகிறான், அவன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு நினச்சி மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே சுற்றி வளைச்சி பேசுகிறோம்ல, ஒரே ஒரு விஷயம், நமக்கு நாட்டுக்காக ஒருத்தன் அவனோட சொத்து பத்து எல்லாமே இருந்து உட்காந்து பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அப்படிப்பட்டவன் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எவ்வளோ கோடி, குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடியாச்சும் செலவாகும். அதுக்கு முன்னே மற்ற கட்சிக்காரங்களாம் சாதாரண ஒரு வனாந்தரம் மாதிரி எந்த ஒரு கொட்டா கிட்டா எதுவுமே இல்லை, ஒரு பந்தல் எதுவுமே இல்லாமல் இவங்க மட்டும்தான் மேடையில் உட்காந்துட்டு பேசுவாங்க. காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் அந்த தொண்டர்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் விஜயோட ஆட்சியில் அந்த ஏன்னா குறை மக்கள் மயங்கி வராங்க, அது வராங்க, ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்காகவே ஒரு ஷெட்டு போடணும், மக்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். எப்பயாச்சும் மற்றவங்க தண்ணி விடுற பார்த்து எந்த ஒரு மாநாட்டிலையும் வந்து தண்ணி கொடுத்த யோகம்லாம் கிடையாது. அப்படியே சப்போஸ் செட்டப் பண்ணி ஒரு ஊர்லேருந்து அழைச்சிட்டு அதாவது இந்த ஊர்லன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஊர்லேருந்து மக்களை கொண்டு வராங்க. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து 200 கையில் கொடுத்து லாரிலையோ பஸ்ஸில் இட்டு வந்து அப்படி மாநாடு நடத்துகிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் இருக்குது, நானும் நேரடியாக பார்த்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து கூடுறாங்க. நமக்கு ஒரு புதிய தலைவர் வேணுன்றதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லை. அதாவது நம்ம தான் கோடியாக சம்பாதிச்சோம், பல லட்சாயிரம் கோடியாக ஒவ்வொருத்தன் கட்சிக்காரன் கையில் இருக்கிறது, பல லட்சம் 1000 கோடி. அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவனுக்கு மட்டும் செட்டில் ஆகணுமா இல்லையா? அதுவும் செட்டில் ஆகிற விஷயமே கிடையாது. புதுசாக வந்திருக்கிற ஆட்சியை கவிழ்க்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் நிறைய ரவுடிகளை வச்சு இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ச்சியாக. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இவ்வளோ அக்கிரம அநியாயம் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தமிழன் துணிஞ்சு இவ்வளோ நாள் போராடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அல்லக்கை பிழைக்க வந்தவனுக்குலாம் நம்ம வந்து இந்த நாட்டை நம்ம வந்து தாராவாத்து கொடுத்துருக்கோம் சொல்லலாம். ஏன்னா சுத்த தமிழனே ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆண்டிருந்தானா நல்லா இருந்திருக்கும். சுத்த தமிழன்றவன் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வஞ்சிக்கப்பட்டு எப்பவுமே நம்ம வீட்டில் கூட வந்து பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டிலே கூட அப்போல்லாம் வாடகை விடும்போது பார்த்துருக்கேன். அந்த வாடகைக்கு வெளியூர்லேருந்து வருவாங்க. வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷன் போயிடுறாங்க. ஆனால் நம்ம இருக்கிறவங்க பாருங்கள், வாடகை விட்டு சொல்லிட்டு அவங்க ஒரே மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சுச்சுவேஷனாக ஒரு விதியாக என்னான்னு தெரியல. அதே மாதிரி தான் ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, வெளியிலேருந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம பிழைக்க வந்தோம், இந்த இடத்துல நம்ம கால் ஊனி நல்லா சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும் அப்படின்ற வெறியோடு பிழைக்க வராங்க. அவங்க அதே மாதிரியே வந்துடுறாங்க. நம்ம அந்த உள்ளூரில் இருக்கோம், என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? இருக்கிறத போதும், நம்ம இப்படியே வாழ்ந்துட்டா போதும், நமக்கு மற்றவங்களை பற்றி என்ன கவலை, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி போகிறதால தான் ஒரே சீராகவே இந்த தமிழை வந்து அடிமைப்பட்டு போதைக்கு அடிமையாகி வரவன் நம்மளை வந்து ஆண்டுட்டு போயிட்டுருக்கிற நிலைமை வர்றது இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து வரவன் ஸ்ட்ராங்காக நாட்டை வந்து பிடிச்சிக்கிறான். தமிழ்னா வந்து இதில் வந்து வாழறதுக்கு வழி இல்லை. அவன் வந்து துணிஞ்சு நிற்கிறதுக்கும் இல்லை. அப்படியே துணிஞ்சு நின்னாலும் அதாவது ரவுடிகளை மிரட்டப்படுறான். இல்லை அதுமாரி நிறைய சுச்சுவேஷனில் அப்படி துணிஞ்சு நிற்கிறான்னா அவனும் ஒரு ரவுடியாக ஒரு பக்கபலமாக ஒரு பந்தோஸ்தாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் அவங்கள எதனா ஒரு காரணம் சொல்லி ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவங்கள கட்சியில் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது மீறி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நாட்டுக்காக பண்ணுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரிக்கை ஷோலாம் வந்து மர்மமாக ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு மறுநாளே இறந்தார். அவரு கொஞ்சம் பரவாயில்ல, நாட்டுக்காக கொஞ்சம் பேசுவார். இது டிராபிக் ராமசாமி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மர்ம மரணம் தான். பட்டுன்னு அவங்க வந்து எதிர்த்து எந்த அரசையும் அவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதுமாரி நல்ல சமூகத்துக்காக போராடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு மர்மமான ஒரு முறையில் அவங்க கொண்டுகிட்டு தான் இருக்காங்க, அதை இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஆட்சியில் யாரும் குறுக்கால வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தீவிரவாத சக்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு கட்சியாக 2 கட்சியாக இல்லை,
மொத்தம் 4 கட்சி இருக்குது. இந்த 4 கட்சிகளையும் கம்பேர் பண்ணி ஒருத்தன் வந்து நின்று மக்களுக்காக கஷ்டப்படுறான், இரவும் பகலும் கஷ்டப்படுறான். அதை புரிஞ்சிக்காத சில வந்து தமிழன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்குவான். எனக்கு தெரிஞ்சு இந்த வெளி மாநிலத்துலேருந்து பிழைக்க வந்தவன் தான் இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ யாரெல்லாம் வந்து புதிய ஆட்சியை வந்து குறை சொல்கிறாங்க நீங்கள் வந்து கணக்கெடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவன் தெலுங்கனாக இருப்பான், இல்லைன்னா கன்னடக்காரனாக இருப்பான். இது சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒரு சுத்த தமிழன் நமக்காக ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம ஏன் அவனை வந்து இழிவுபடுத்தணுன்ற எண்ணம் கிடைக்கும். ஏன்னா அதான் டவுட்டாக இருக்குது. ஒரு சுத்த தமிழ் நம்ம நாட்டை நல்லது செய்ய வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்குமா, எதிர்த்து போராடுற அளவுக்கு மனப்பான்மை இருக்குமா, அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப வந்து சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக பூதாகரமாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக? இது மக்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒழித்து நல்ல தூய ஆட்சி, இப்போ நடக்கிற நல்ல ஆட்சி தான், இந்த ஆட்சி நம்ம தொடரணும். மக்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் என்றதான் என்னோட இந்த விவாதமாக இருக்குது. ஏன்னா புரிஞ்சுக்குங்க, மக்கள் வந்து எல்லாருமே வந்து யாருமே நம்ப முடியாது. ஏன்னா ஒரு போலீஸ்காரன் கூட பார்த்திங்கன்னா நல்லா பேசிட்டு போவான், போலீஸ் அதுக்காக நம்மளை வந்து லாக்அப் பண்ணல, ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள லாக் பண்ணுறோம். அந்தமாரி சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம வாழணும். சுதந்திரத்தோட ஒரு பெண்களோட பாதுகாப்பு சரி, சுதந்திரத்தோட ஒரு சுவாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இந்த ஆட்சியில் வந்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தமிழ்நாடு வெற்றி கழகம் தாவேகா இந்த ஆட்சி தொடரணும். நம்ம ஒரு 5 வருஷம் நமக்கு டைம் கொடுப்போம். அவரால் என்ன முடிகிறாரு? இப்போ இதுவரையிலுமே நிறைய அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குறதில்ல. எதுக்கு தொட்டாலும் நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட சரி, அங்கேயும் லஞ்சம். இல்லை ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போனால் சரி, எந்த அது இபி ஆஃபீஸ் போனால் கூட சரி, 5000 எக்ஸ்ட்ரா லஞ்சம் கட்டினா தான் இபி வந்து, அதாவது ஒரு மாதத்தில் போடுறது 10 நாளில் வந்து போட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட உழைச்ச பணத்தை சுரண்டுற அந்த ஊழல் உலகத்தில் நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக வந்து தாவேகா மட்டும்தான் இருக்கணும். அந்த தாவேகான்ற ஆட்சி மட்டும்தான் தொடர் ஆட்சியாக இருக்கணும் அப்படின்றத என்னோட குறிக்கோள். அதுதான் அதுக்கு சப்போர்ட்டிங். இப்போ நான் வந்து புதுசாக எந்த கட்சிக்கும் நம்ம ஏன்னா வாழ்க்கை நடைமுறையில் நம்ம எல்லா கட்சி எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் போட்டிருக்கோம், அப்புறம் ஜெயலலிதாவுக்கும் போட்டிருக்கோம், அப்புறம் கருணாநிதிக்கும் போட்டிருக்கோம், ஸ்டாலினுக்கும் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் தான் போட்டு தான் வரும். யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்றது மக்கள் யோசிக்கணும். மாதம் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா அது போதுங்களா? அந்த 1000 ரூபாயில் வந்து விலைவாசி ஏறுறது எப்படி இருக்குது, அந்த எப்படி நம்ம குடும்பம் பண்ணுறோம்? அந்த 1000 ரூபாய்க்கு பல ஆயிரம் நம்மளோட பணம் வந்து பிடுங்கப்படுது, ரகசியமாக பிடுங்கப்படுது. அது வந்து நம்ம மக்களுக்கு தெரியறதில்ல. அது நிறைய ஒவ்வொரு விஷயத்துல இருக்குது. இருந்தாலும் இந்த மக்கள் வந்து எப்படி ஓரளவுக்கு 108 தொகுதிகள் ஜெயிக்க வச்ச மக்கள், அதேமாதிரி அடுத்த ஒரு இடைத்தேர்தலாக தான் சரி, அடுத்த தேர்தலாக தான் சரி, முழுமையாக இந்த ஆட்சியை வந்து தொடர வைக்கணும் அப்படின்றதான் என்னோட முழுமையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இவ்வளோ இன்னல்களை சந்தித்து ஒருத்தன் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு அவசியமே இல்லை. பின்வாங்கி கூட போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏஜ் இருக்குது. நம்ம எதுக்கடா இப்படிலாம் கஷ்டப்பட்டு மக்களுக்கு கஷ்டப்படணும்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா நமக்கு நல்ல ஒரு தலைவன் கிடைக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்காக நல்லது செய்ய வந்திருக்கோன்னா நம்ம மக்களும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். யாராவது நம்ம தவறுதலாக பேசினாலும் நீங்கள் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு இழிவுபடுத்தினாலும் நீங்கள் உடனே வந்து மக்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நமக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும், பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் இந்த நாடு. அதேமாரி கொஞ்சம் எல்லா மக்களை புரிஞ்சுக்கிட்டு வர இடைத்தேர்தலில் முழுமையாக வந்து ஜெயிக்க வைக்கணும். எந்த கூட்டணி கட்சி இல்லாமல் வந்ததுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு இதுக்கு மேலே வந்து, அதாவது பாம்பு மகுடிக்கு மயங்குற மாதிரி நம்ம யாரும் மயங்கக்கூடாது. அது தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் பேச்சுக்களுக்கும் எல்லாருக்கும் 6 அறிவு படித்த மனுஷங்க நம்ம இந்த போதை உலகத்தில் இருந்தோம். பெண்களுக்கு அது மாதிரி போதை உலகத்தில் வந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. அதே நம்ம வந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கை நமக்கு வந்து தொடரணும். இப்போது நமக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. எங்கேயாவது போனால் லஞ்சம் கொடுக்காத நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுவே நல்லபடியாக தொடரணும். மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து, அதாவது லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கட்சிக்கு எடுத்துக்கிறது கொள்றதை நம்ம பார்க்குறோம்.
அது எதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம மட்டும் நம்ம வாழ்கிறோம், நம்மளோட ஜென்ரேஷன் கெட்டு போயிடும். அதுதான் நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்களோட பொண்ணான வாக்கு நல்லபடியாக போட்டு நல்ல தலைவரான இப்போ நம்மளோட விஜய் 1000 நடிகனாக கூட இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு நெளிவு சுழிவு இல்லாமல் நடிக்க வராது. இப்போ விஜய் ஆடுற அந்த டான்ஸ் அளவுக்கு நம்மளால் ஆட முடியும்னு சொன்னீங்கன்னா நம்மளால் ஆடவே முடியாது. அந்த ஸ்டெப்புலாம் போடுறோம், நம்ம பல காலம் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அதேமாதிரி சினிமாவில் பார்க்காத வில்லன் இருக்காது, சினிமாவில் பார்க்காத டூயட் இருக்காது, எல்லாமே அவங்களாம் பார்த்து கற்று தேர்னவங்க தான். ஏன்னா எப்பயுமே இந்த சினிமா துறையிலே நம்ம வந்து சீப்பாக சொல்லக்கூடாது. எல்லா விஷயங்களும் அவங்க வந்து கற்று அது ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்க. அது வில்லனையும் பார்க்குறாங்க, நாட்டு மக்களையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் அவங்க நடிப்பு கொடுத்து தான் வராங்க. அதுமாரி வந்து ஒரு சினிமான்றது ஒரு அரசியலோட பாடமாக கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை குடும்ப பாடமாகவும் வச்சுக்கலாம். குடும்ப கதையை தான் குடும்ப பாடமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம அரசியல் சார்ந்த படங்களாக இருந்தப்போ சரி, அவங்க எல்லா உணர்வுகளையும் அதில் கொட்டி வரதால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்றுமே தெரியாது. தற்குறி சொல்கிறது நாதாரின் கிட்ட வந்து சொல்லி வைங்க, தற்குறி இல்லை, நல்ல ஒரு தலைவன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பதிலுக்கு வந்து கொடுத்து நம்மளோட தலைவர் இப்போ புதிய முதலமைச்சர் விஜயை வந்து நம்ம ஊக்குவிச்சு நமக்கு நல்லதாக அவர் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், அவர் வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு இது ஒரு பக்கம் தாக்கம் பண்ணி மக்கள் இடத்துல பொய்யான ஒரு வதந்தியை பரப்பி கொண்டு வராங்க. ஏன்னா எப்பவுமே வந்து கிறிஸ்டின்ன்றது சுத்தமான கிறிஸ்டின் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது. மதம் மாறின கிறிஸ்டின் தான் நிறையா இருப்பாங்க, முக்கால்வாசி தமிழங்க தான் இருப்பாங்க. அப்படியே கிறிஸ்டின் இருந்தாலும் அது கேது அம்சமாக இருக்குது. யாருமே வந்து எதிரிகளே கேதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதக அமைப்பு. கிறிஸ்டின்ன்றது ஆண்டால் தான் அந்த நாட்டில் வந்து ஆன்மீகம் தலைத்து ஓங்கும். அதாவது நம்ம இந்துக்களோட பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் என்ற ஒரு தலைவன் ஆண்டா நாடு ஆன்மீக நாடாக இருக்கும். இது ஒன்றா நீங்கள் கண்கூட பாருங்கள். நல்ல ஒரு கடவுள் பக்தி கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஒரு விஷயம். அதனால் வந்து மதத்தை வச்சு ஏமாத்துகிற எந்த ஒரு நாதாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா விஜயோட பூர்வீக தோண்டி பார்த்தோம்னா தெரியும், ஒன்று தமிழில் தான் இருக்கணும். அது இந்துக்கள் இருந்து தான் அவங்க வந்து கிறிஸ்டினாக மாறி இருக்கணும். யாருமே கிறிஸ்டின்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க பிடிச்ச கடவுளை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அப்படி தான். சரி நேயர்களே, அதாவது நீங்கள் வரும் காலத்தில் நம்ம நல்ல தலைவன் நம்ம ஏற்கனவே நம்ம கிடச்சாச்சு, அதை தக்க வச்சுக்கணுன்றது தான் இந்த பதிவு. இரவு 10:30 மணிக்கு இந்த தூங்கிக் கொண்டே நான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதால் யாருக்கெல்லாம் இந்த நாட்டு நிலவரம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றவங்க, நல்லா இருக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்றவங்க அன்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நல்ல ஒரு தலைவரை நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து நமக்காக உழைக்க வந்த நம்ம தலைவரை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அதுதான் நம்ம புத்திசாலித்தனம், அறிவுள்ள மனுஷனுக்கு புரியும் என்பது தான். நன்றி, வணக்கம்.